புதிய அரசாங்கம் அமைந்திருக்கு. ஏன்னா அவர்கள் இந்த கர்நாடக அரசு சார்பாக அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூமி பூஜை நடத்த போறோம். நாங்கள் எந்த பூமி பூஜையும், அதாவது அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை மீறி பூமி பூஜை செய்ய போறேன்னு சொன்னதுனால நம்ம தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடுக்க விடலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா கட்டத்திலும் வேற வேற உச்சநீதிமன்றத்திலும் ஒரு சில வழக்கல் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முதல்வர் எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் எந்த விதத்திலும் அவங்க கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. ஏன்னா துணை முதலமைச்சராக இருந்து சொன்னவரே நீங்க முதலமைச்சராக இல்ல, எதுனாலும் சட்டப்பூர்வமாக தான் அவங்க செய்ய முடியும். ஆல்ரெடி இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைம்ல அவங்க போயிட்டு பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக டி.கே. சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். 2 மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும்.